ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம 75வது பகுதியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 74வது பகுதியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாமா மக்களே? அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி மக்களே. வாங்க நம்ம 75வது பகுதிக்கு போகலாமா? வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் ஒரு வழியாக கம்மாக்குள்ளே வீடை பார்த்து போயாச்சு மக்களே. அங்கே போன உடனே நான் பாட்டுக்கு லைட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அது கையை உள்ளே விட்டு பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் துண்டு கம்பெனிக்கு வேலை கிடச்சி வேலைக்கும் போயாச்சு. அது ஒரு 2 நாள் இருக்குன்னு வைங்களேன். 2 நாள் கழித்து ஒரு பிரச்சனை தேடி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா அம்மாவோட அப்பா அவர் எங்கள் மாமா வீட்டோட தான் இருந்தார். வீட்டோடனா வீட்டில் சாப்பாடு மட்டும் அவருக்கு போயிடும். அவர் எங்கே வேலை பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மிட்டாய் கம்பெனியில் அங்கேயே தங்கி வாட்ச்மேன் வேலை பார்த்தார். இப்போ எங்கள் மாமா வீட்டில் இருந்து சாப்பாடு போயிடும், அவர் அங்கே தங்கியிருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாமா இறந்துட்டாங்க. மாமாவுக்கு பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியம்மாவோட பொண்ணை தான் கட்டியிருக்கோம். இப்போ மாமா இறந்துட்டாங்க, சாப்பாடு மட்டும் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு இறந்துட்டாங்க, சாரி தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல். சண்டை வந்ததில் அக்கா சாப்பாடு கொடுக்கறதில்ல, நிப்பாட்டிட்டாங்க போல். அது என்ன விவரம் ஏது விவரம்னு எனக்கு தெரியாது மக்களே. இது வரைக்கும் நான் அதை கேட்டுக்கிறதும் இல்லை. அப்போ தாத்தா என்ன சொல்லிட்டாரு, அம்மா இந்த மாதிரி அப்பாவுக்கு சாப்பாடு அங்கே பிரச்சனை ஆகிப்போச்சு, நீ தாம்மா எனக்கு கொடுக்கணும், நீ இங்கேருந்து அங்கே வர்றதுன்றது தூரம், அவங்க இருக்கிறது ஆலங்குளம். அப்போ ஆலங்குளத்தில் இருக்கும்போது நீ அங்கே வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் தோதா இருக்கும், அதனால் அப்பா அங்கிட்டு வீடு பார்க்குறேன், நீ வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன், எங்கள் தாத்தா இந்த மாதிரி சொல்லிட்டார். 2 பக்கமும் எங்கள் அம்மா முழிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்களா எங்கள் தாத்தாட்ட, இந்த மாதிரி மலர் நம்ம கூட தான்ப்பா இருக்குது, அதனால் டக்குன்னு நம்ம வர முடியாது, நான் மரமே வரவும் பேசிட்டு நான் வர்றேன்ப்பா, நீங்கள் வீடு பாருங்கள், அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சரிம்மா அப்படி நான் வீடு பார்க்குறேன் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேலை விட்டு வந்தோடனே எங்கள் அம்மா என்கிட்டையும் எங்கள் வீட்டுக்கார்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தா சொல்லிட்டு போயிட்டாருப்பா, அதனால் கொஞ்சம் தை மாதமாக பார்த்தேன். அது மார்கழி மாதம், தை மாதம் போகிற மாதிரி ஒரு வீடு பார்த்துக்கங்க, தாத்தா அந்த பக்கமும் வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல மக்களே. பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணிட்டு சொல்கிறோம் எங்கள் அம்மாட்ட, சரிம்மா வேறு வழி இல்லை, நம்ம சரின்னு தான் சொல்லி ஆகணும், அப்படியே ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி. உடனே என்ன பண்ணுறோம், நாங்கள் நைட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே கிடக்குறோம். அவங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன செய்கிறதுனே தெரியலை. ஏன்னா திடீர்னு அட்வான்ஸ் அங்கே எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல, அட்வான்ஸ் பார்க்கணும், வீடு மாறுறதுனா வண்டி ஜாமான் இல்லணும், நிறைய பிரச்சனை இருக்குல்ல மக்களே. அதை யோசனை பண்ணிக்கிட்டு நைட்டு பூரா தூங்காமல் கிடக்கும். பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை தான் மக்களே. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 மாதத்துக்குள்ள ஒரு சந்தோஷமாக ஒரு ஊர் தேசம் போனோம், அல்லது எங்கேயாவது ஒரு பிக்னிக் போனோம், இங்கே என்னென்னமோ சொல்கிறாங்க ஹனிமூன் போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க, எந்த ஒரு சந்தோஷத்தையுமே நாங்கள் அனுபவிக்கலை மக்களே. அதுதான் உண்மை, எந்த ஒரு சந்தோஷத்தையுமே நாங்கள் அனுபவிக்கலை. அதுக்கு கடவுள் எங்களுக்கு வழியும் காட்டலை. அப்படியே இந்த கஷ்டம் இந்த சூழ்நிலையிலே தான் எங்கள் லைஃபு போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணோம், சரிம்மா நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், துண்டு கம்பெனி பக்கத்துலேயே ஒரு 4 தெரு தள்ளி என் ஃப்ரெண்டு குடியிருக்காங்க. ஃப்ரெண்டு கட்டி கொடுத்து சங்கரமூரில் போயிட்டா, அவங்க அம்மா வீடு இருக்குது. அப்போ என்ன பண்ணேன், நான் வேலை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் மக்களே. போன உடனே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி ஏதாவது வீடு பார்க்க சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே
வீடு பூட்டி கிடக்கும், அங்கே யாருமே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டாங்க, என்னம்மா ஏதுமா? நாங்கள் இல்லை, அம்மாவை பார்க்க வந்தேன், அவங்க இருக்காங்களா என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காங்கம்மா, முடியலைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, நான் வந்து நாளைக்கு பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்துட்டேன். வந்து வீட்டில் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே கிடக்கிறேன், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், நம்ம போய் வீடு பார்க்கணும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இங்கே வட்டிக்காரங்க நெருக்கடி தாங்க முடியலை. அவங்க ஒரு பக்கம் நெருக்குறாங்க, என்ன இந்த நீங்கள் வட்டியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ரேணுகான்றக்கா ஒரு பக்கம் நெருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாளித்து அப்படியே போய்கிட்டு இருக்க மக்களே. பார்த்தீங்கன்னா வீடு அமைகிறது சாதாரண விஷயம் இல்லை. மேலும் நம்ம வந்து கடன் தான் வாங்கணும், அட்வான்ஸுக்கு எல்லாத்துக்கும் கடன் தான் வாங்கணும். நம்மக்கிட்ட என்கிட்ட எந்த பொருளும் கிடையாது. ஒரு தங்க பொருள் இருந்தாவது டக்குன்னு கொண்டு போய் வைக்கலாம். அதில் ஒரு கழுத்தூர் போட்டிருக்கேன், அதுதான் என்னோடது. அதனால் வந்து பொருளும் கிடையாது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமா? எனக்கே ஒன்றும் புரியலப்பா. ஏன்னா வட்டியும் கட்டணும், சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸு கொடுக்கணும், இதுக்கிடையில் ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு மாதமாக இருக்கிறதுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இப்படி பல பிரச்சனைகளில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு மக்களே. சரிப்பா, வாங்க நாளைக்கு இன்னொரு உண்மையான நிகழ்வு என்னன்றதை பார்க்கலாம். நம்ம 76வது பகுதியில் பார்ப்போமா? ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி.